நந்தினி எங்கே கிளம்பிட்ட? ஆனால் இப்போவுமே வந்து இ பாஸ் வேணும் தான் கொடைக்கானல் வர மாதிரி இருந்தா. தெரியுது, லைனா நின்னா நான் செல்ஃபி எடுப்பேன். எடுத்துட்டு தாண்டா இருக்கேன். நீ நவரு எல்லாருமே மறைக்கிற. ஸோ நம்ம கொடைக்கானலில் ஸ்டே பண்ணியிருக்க காட்டேஜ் பார்க்கலாமா? இது ஒரு ரூம். ஹாய் செல்வராஜா. இதுதான் எப்போதுமே மக்களே ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் vlog அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் கிளம்புறதா இருந்தாலே ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே பிளான் பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாள் வந்து டிசைட் பண்ணி மறுநாள் போனது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப். ஸோ எப்போவுமே நம்ம நல்ல பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி போகிற ட்ரிப்பை விட இந்த மாதிரி அன்பிளான்டு ட்ரிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜானு அரை தூக்கத்தில் இருக்கியா? இருங்கம்மா, நான் பின்னி விடுறேன். நம்ம ரெடி ஆயாச்சு. நம்ம எங்கே போகிறோம் ஜானு? எங்கே போகிறோம் ஜானுமா? ஜானுக்கு அது தெரியாது. போதும். 2 தலான்னு எடுத்துக்கோ. நீங்க வீடியோ கவர் பண்ணிட்டு சாமி முட்டை மாதிரி. நந்தினி புதுசு இல்லை, இன்னைக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ராஜா எப்போ வீடியோ எடுப்பேன்னு கேட்டுட்டு நைஸாக அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்கான் பாரு. 188 கிலோமீட்டர் தாக்கா ஜானு தூங்கி விட்டால். இப்போ வந்து 50 கிலோமீட்டருக்கு 1 கணக்கு வச்சுங்க அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு 3 மணி நேரம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு எங்கள் வீட்டிலேருந்து திருச்சி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours ட்ராவல் டைம். ஸோ அதனால் மார்னிங் ஒரு 5 மணி போலலாம் நம்ம வந்து திருச்சி போயிட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ திருச்சியில் பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் கேதர் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம்னா கொடைக்கானல் தான். திருச்சி போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்புறதுக்கு அரௌண்ட் ஒரு 7-7:30 ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேஸில் இருந்த பாலாஜி பவனுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு சாப்பாடையும் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏறு வா. செல்லு பார்க்க போதான். திருச்சி டு கொடைக்கானல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ நமக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து ஒரு 4 hours அந்த மாதிரி ஆகிடும். கொடைக்கானல் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கோம். பட் எத்தனை வாட்டி போனாலுமே ஒரு வாட்டியுமே வந்து ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி கொடைக்கானல் போகிறதுனாவே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கொடைக்கானல் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். கரெக்டாக ஹில்ஸ் ஏற போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து இ பாஸ் வேணும் தான் கொடைக்கானல் வர மாதிரி இருந்தா. போறா அது வெயிட்டு உன் சங்கத்தமே வேணாம், ஆளை விடு.
கொடைக்கானல் நம்ம ரீச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டம்டம் பாறை வியூ பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்கும். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து அதில் வேலை நடந்துட்டு இருந்ததுனால நம்மளால் வந்து அந்த படி மேலே ஏறி டோட்டலான வியூ வந்து பார்க்க முடியல. ஸோ கீழேருந்து மட்டும் என்ன தெரியுதோ அதை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. தெரியுது எல்லாரும் தெரியுறீங்க. தெரியுது. லைனா நின்னா நான் செல்ஃபி எடுப்பேன். சரி, நம்ம இப்போ கொடைக்கானலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதே சேர்த்து போட்டுருவேன். ஸோ ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ கொடைக்கானல் வெல்கம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஃபால்ஸ் தான். ஸோ அந்த சில்வர் ஃபால்ஸ் கிட்டே நின்று நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து அந்த சுட்ட சோளம் இருக்குது இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதையும் முடிச்சுட்டு அப்படியே வரிசையாக நிறைய கடை போட்டிருந்தாங்க. ஜானு வந்து இந்த காதில் மாட்டுறதெல்லாம் வேணும்னு கேட்டு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். நீ உனக்கு வேணுங்கிறத வாங்கு. கல்ல வாங்கி கொடுங்க. நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்குடி. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12-1 ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கான ஹாஃப் டே வந்து நமக்கு வந்து ட்ராவல்லே போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற ஹாஃப் டேயில் வந்து நம்மளால் ரொம்ப பிளேசஸ் கவர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 பிளேசஸ் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த போட்டிங்க்கு தான் வந்திருந்தோம். அந்த போட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் போட் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து நம்ம பெடல் பண்ணுறது, இன்னொன்று வந்து துடுப்பு போட் இருக்கு இல்லையா, இன்னொருத்தவங்க உட்காந்து துடுப்பு போடுவாங்க. நம்ம வந்து சும்மா உட்காந்துக்கிட்டே வந்தால் போதும். ஸோ அதில் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ போட்டிங் நம்ம போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1/2 hour ஆகுது நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு போட்டிங்கோட டைம் வந்து 30 minutes கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க போயிட்டு வரத்துக்கே நமக்கு வந்து 30 minutes ஆகுது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் அதில் போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம லக்கு வந்து போட் இருந்தது, ஃப்ரீயாகவே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து போன உடனே ஏறிக்கலாம். அண்ட் நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு பெடல் போட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து துடுப்பு போடுற போட்டு தான் நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் அது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து பாப்பாலாம் வச்சுட்டு நாங்கள் பெடல் பண்ணிட்டு தான் போனோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பெடல் வந்து அலோவ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாய். கனிஷ்கா மிதிக்க முடியுதா? ஈஸியாக தான் இருக்கா? நந்தினி இத மாசு, நந்தினி இத கிளாஸு. ஆமா டைம் இருக்குல்ல, இன்னும் நமக்கு 20 minutes இருக்கு. அங்க பாருங்க அவங்க 2 பேரும் பெரியப்பாவும் என்னடி இது ஸ்டில்லா அண்ணி அங்க
30 மினிட்ஸ் நல்லா ஜாலியாக போட்டிங்கில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பின்னாடியே உட்காந்து வந்து பேசஞ்சர் பிரின்சஸ் மாதிரி போயிட்டேன் நான் மிதிக்காமலே. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கே ஒரு 5 மணி ஆகிடுச்சு ஈவினிங் போல். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போக வேணாம், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பிளேஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரையன் பார்க் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஹாய் காய்ஸ் அப்படி சொல்லுவோம். நம்ம 3 பேரும் பிளாக் போட்டிருக்கோம்ல யதார்த்தமா. இவன் அப்படியே பூ வச்சு கேஷுவலாக இருக்கான். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் ராஜா? ராஜா தொப்பை தெரியுது, தொப்பையே உள்ள இல்லை, கேர்ள்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல. அது என்ன நினைச்சிட்டு இருந்தேன். ஹலோ மக்களே, நம்ம இப்போ வந்து பிரையன் பார்க் வந்திருக்கோம். அங்கே நேராக அந்த போட்டிங் பண்ண இடத்துலேருந்து பிரையன் பார்க் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நடந்தோம் அப்படின்னா பார்க் வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ளவர்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் விளாட்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியோட கிட்ஸோடு வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து கண்டிப்பாக நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். விளாட்றதுக்கு நம்ம இன்னும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் சூப்பராக ஜாலியாகவே விளாண்டு இங்கே வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ட்ரெஸ் இழுத்துடுமா, ட்ரெஸ் இழுத்துடுங்க. இழுத்துடு. தேய்ச்சிட்டு வராதம்மா, தேய்ச்சிட்டு வராதிங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமா. நாக்கு தள்ளுதா? ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? வாங்கிட்டு வா. என்னடா அது? தேங்க்யூ. அதான் ஜானு என்னாச்சு? ராஜு பாய்னா கண்ணாடி போடணும் தானே? நல்லா இருக்குதான். இல்லைங்க, நான் வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், போட்டுட்டு நில்லுங்க. ஸோ நம்ம கொடைக்கானலில் ஸ்டே பண்ணியிருக்க காட்டேஜ் பார்க்கலாமா? இது வந்து ஹால், இது வந்து ஒரு ரூம். ஹாய் செல்வராஜா. ஸோ இது வந்து ஒரு ரூம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்கு, கிங் சைஸ் பெட் 2 இருக்கு. அண்ட் இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம். ஸோ இது வந்து ஒரு ரூம். ஸோ இதுலேயும் ஒரு பாத்ரூம் இருக்கு. இது ஒரு ரூம். ஜானுமா அது ரொம்ப முக்கியமா இப்ப வீடியோல சொல்லணுமா நீனு? சரி, நாளைக்கு காலைல நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். சரி, மட்டன் பிரியாணி வேணுமா? காலைல விக்கி மாமா பார்த்தாச்சு. ஹாய் சொல்லிட்டான் விக்கி மாமா. வீடியோடா வீடியோடா. ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே.
இப்போ நந்தினி வந்துக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் தூளை தூக்க தெரியாம இந்த சின்ன குண்டான சைடு இருந்துக்கிட்டு இது வச்சுக்கிட்டு இருக்கு மக்களே. இங்க பாருங்க பிளஸ் கால் அடிச்சு அங்க 2 இட்லி வச்சிருந்தவங்க இப்போ 1 இட்லி தான் வச்சிருக்கான் மக்களே. வேற இதுதான் எப்போதுமே மக்களே மக்களேன்னு நான் வந்து மக்களேங்கிறேன். நந்தினி நீ என்ன இடுக்குள்ள கால்குள்ள போட்டுருக்க? நம்மளோட டே 1 இன் கொடைக்கானல் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக ஃபன்ஃபில்டாக போணுச்சு. அண்ட் இதோட கண்டினியூஸ் vlogs வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.